100 பேரை வேலைக்கு வச்சிருக்காரு. வாய்ஸ் ஆஃப் காமன் பல லட்சம் ரூபாய் பல கோடிகளை இறக்கிறார். யாருக்காக? விஜய்க்காக பல கோடிகளை. நீங்க இந்த யூடியூப்ல ஒரு பெரிய தட்டுப்பாடு ஆகி போச்சு. ஆங்கரே இல்லை. நான் போய் பார்க்குற பல இடங்கள்ல எல்லாம் வாய்ஸ் ஆஃப் காமன்ல வேலை பார்க்குற பசங்கள்லாம் போயிட்டானுங்க. பெரிய தட்டுப்பாடுங்க. எல்லாரையும் அவர் தூக்கிட்டாரு. யாருக்கு எதிரா? சபரீஷனுக்கு எதிரா. திமுக சபரீஷன் எல்லாத்தையும் தூக்கிட்டாரு. மிச்சம் இருக்கிற இவரு தூக்கிட்டாரு. இப்ப ஆளே இல்லை. தட்டுப்பாடு. என்ன தட்டுப்பாடு? பண தட்டுப்பாடு மாதிரி ஏக்கர் தட்டுப்பாடு. சமூக அக்கறையுள்ள இளைஞர்கள் பூரா வறுமையில் எங்க வேலைக்கு போயிட்டான்? ஆதவர்ஜனோட வேலைக்கு போயிட்டான். ஆதவர்ஜனோட நோக்கம் என்னன்னா, தன்னை அரசியலில் தலைதூக்க விடாமல் செய்த சபரீஷனை எப்பாடுபட்டாவது பழி தீர்த்து கொள்ள வேண்டும். வன்மம். இதுக்கு திருமாவளவனை பயன்படுத்தினார். திருமாவளவன் நீங்க உஷாராயிட்டாரு. ஏப்பா ஓம் கோபத்தெல்லாம் தீர்ப்பதற்கு எங்க தலித் அரசியல் தான் கிடைச்சுதான். கிளம்புப்பா முதல்ல. கிளம்பு நேரா. அப்போ திருமாவிடம் இருக்கிற பொழுத விக்கிரவாண்டி கூட்டத்துக்கு ஃபைனான்ஸு ஆதவர்ஜுனா, மதுரை கூட்டத்துக்கு ஃபைனான்ஸு ஆதவர்ஜுனா. இந்த கார்பரேட் எதற்காக திருமாட்ட இருந்துட்டு விஜயிடம் வேலை செய்கிறாருன்னா, விஜய் திருமா அப்படியே கொண்டு போய் எடப்பாடிட்டு சேர்த்துவது, திமுகவை வரவிடாமல் செய்வது. இந்த பிளான் எல்லாம் முன்னாடி இருந்தது, இப்பவும் இருக்கு, எப்பவும் இருக்கு, இனிமேலும் இருக்கு. இனிமேலும் நீங்க உடனடியாக அமித்ஷாவோட தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்தவர் ஆதவர்ஜுனா தான். இப்ப லைவ் இந்த பிரச்சனைக்கு அமித்ஷாவோடு நேரடியாக தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் யாரு? நீங்க இப்பதான் புஷி ஆனந்த் சுவிட்ச் ஆஃப் தலைமறைவு. இதான் வாய்ப்பு. எங்க சுவிட்ச் ஆஃப்? புஷி ஆனந்த் சுவிட்ச் ஆஃப் ஆப்பா இல்ல, தெரிஞ்சா சொல்லுங்க. போலீஸ் தேடிட்டு இருக்கு. அவர் எங்க இருக்காருன்னு தெரியல. அவர் எனக்கு தெரியும் எங்க இருக்காரு. ஆனா இன்னைக்கு ஒரு மாகியில இருக்காரு. எங்க? மாகி கேரளாவுல மாகி ஏனாம் இருக்குல்ல, அங்க இருக்காரு. அந்த எம்எல்ஏ உடைய பண்ணை வீட்டுல இருக்காரு. யாரு? இப்ப புஷி ஆனந்த். கேரளா மாகிக்கு போனீங்கன்னா பிடிச்சிடலாம்.